Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கமகமன்னு வாசனையோட நாகூர் பண்டாரி செய்யற ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நம்ம பாரம்பரிய துளசி அரிசிய பயன்படுத்தி. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஒரு பேன்ல பட்டை 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் டீஸ்பூன் சேர்த்து ஈரப்பதம் போற வர சிறிது வறுத்து மிக்ஸி ஜாரில் சேருங்க. அது கூட மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்ல பவுடராக அரைத்துக் கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் ரம்பை இலை 4 சேர்த்து நல்லா வதக்கணும். இதுல இருந்து வரும் அரோமா தான் பிரியாணிக்கு உயிருங்க. அடுத்து 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்து கோல்டன் பிரவுன் ஆகும் வரை நன்றாக வதக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி, 30 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்து சாஃப்ட் ஆகும் வரை சமைக்கணும். அடுத்து அரைத்து வைத்திருக்க மசாலா பவுடரை சேர்த்து வதக்குங்க. இப்ப 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ரா ஸ்மெல் போகும் வரை வதக்கணும். அடிபிடிக்காமல் இருக்க சிறிது தண்ணீர் சேர்த்து வதக்குங்க. இப்ப நம்ம கழுவி சுத்தம் செய்து வைத்திருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவுடன் கோட் ஆகணும். அடுத்து 100 ml தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 2 கைப்பிடி மல்லி இலை, 2 கைப்பிடி புதினா சேர்த்து வதக்குங்க. சூப்பர் ஃப்ரெஷ் அரோமா வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 லிட்டர் அல்லது 1 படி தண்ணீர் ஊற்றி மட்டன் நல்ல வேகும் வரைக்கும் சமைக்கணும். முக்கால் கிலோ துளசி அரிசியை கழுவி 1 மணி நேரம் ஊற வைத்துக்கோங்க. மட்டன் ஆல்மோஸ்ட் வெந்ததும் ஒரு சிறிய எலுமிச்சையின் சாற்றை சேருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் டச் என்னன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கு ஒரு தனித்துவமான ரிச்னஸ் கொடுக்கும். அடுத்து 3/4 படி தண்ணீர், அதாவது 600 மில்லி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்ல கொதித்து வந்ததும் 60 நிமிடம் ஊற வைத்திருந்த அரிசியை வடிகட்டி சேர்க்கவும். தண்ணீர் வற்றி வந்தவுடன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு 20 to 25 நிமிடம் வரை தம் வைக்கணும். அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் 15 முந்திரி சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்து வைங்க. மேலும் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 150 வெங்காயத்தை சேர்த்து அதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்து வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதான், மூடியை திறந்தா கமகமன்னு மட்டன் பிரியாணி தயார். இதுல வறுத்து வைத்திருந்த முந்திரி மற்றும் வெங்காயத்தை சேர்த்து பரிமாறுங்க. உதிரி உதிரியா ஜூசியான மட்டனோட இந்த நாகூர் பண்டாரி ஸ்டைலில் பிரியாணியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி தனியா இருக்கும், மட்டன் சாஃப்டா இருக்கும், மசாலா பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். சண்டே லஞ்சுக்கு பெர்ஃபெக்ட், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் பெர்ஃபெக்ட். ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சூப்பர் ஈஸி ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல்ல ஸ்டே பண்ணுங்க. அப்போதான் வரும் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.